அப்படின்னு சொன்னா நம்ம ஆல்ரெடி என்ன சிலபஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் அப்படிங்கிறது இப்போதைக்கு நான் எதுவும் கண்டக்ட் பண்ணல. ஸோ வீடியோஸ் தான் போடலான்னு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு 514 சிலபஸ் நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? பிகாஸ் அதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு எலக்ட்ரிக்கல் அதிகமாக கவர் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு அதை கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு ஐ ஹாவ் டேக்கன் த 514 சிலபஸ். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா சர்க்யூட் தியரி, சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக் இன்னைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதில் சர்க்யூட் அனாலிசிஸ். ஸோ சர்க்யூட் அனாலிசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ ஒரு சர்க்யூட் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதில் வோல்டேஜஸ் ஃபைண்ட் பண்ணலாம், இல்லை கரண்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், இல்லை பவர். ஸோ ஒவ்வொரு காம்பனண்ட்டில் என்ன பவர். ஸோ ஒரு சர்க்யூட் அனாலிசிஸ் அப்படிங்கிறப்ப இது மாதிரி தான். ஸோ வெதர் இட்ஸ் ப்ராசஸ் ஆஃப் ஃபைண்டிங் த வோல்டேஜஸ், இல்லை கரண்ட்ஸ், இல்லை பவர் அசோசியேட் வித் ஈச் காம்பனண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு சர்க்யூட் அப்படின்னா என்னவா இருக்கலாம், ஒரு ரெசிஸ்டர் இருக்கலாம், கெப்பாசிட்டர் இருக்கலாம், இண்டக்டர் இருக்கலாம், சோர்சஸ் இருக்கலாம். ஸோ ஒரு சர்க்யூட், அதாவது ஹவு எலக்ட்ரிசிட்டி பிஹேவ்ஸ் இன் அ சர்க்யூட் அப்படிங்கிறத நம்ம ஃபிகர் அவுட் பண்ணுறதுக்கு தான் we are using a circuit analysis அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அதாவது ஒரு பிரான்ச்சில் எனக்கு எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுது, ஸோ வாட் இஸ் த வோல்டேஜ் அட் ஈச் பாயிண்ட் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா சர்க்யூட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ சர்க்யூட் அனாலிசிஸ் அப்படின்னா யூஸ்வலாக என்ன இன்வால்வ் ஆகும் அப்படின்னா, ஸோ நமக்கு என்ன தெரியும், என்ன தெரிஞ்சிருக்கு, என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அது யூ ஷுட் நோ. ஸோ கண்டிப்பாக கிவன் அப்படிங்கிறது கண்டிப்பாக சோர்ஸ் வோல்டேஜ் கொடுத்துருப்பாங்க, ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கணும், கரண்ட்ஸோ இல்லை வோல்டேஜஸோ பவர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சர்க்யூட் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு ஸோ வி வில் அப்ளை சம் லாஸ். ஓகேங்களா? ஸோ அதில் ஃபர்ஸ்ட் லா பார்த்தீங்கன்னா ஓம்ஸ் லா. ஸோ V = IR. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா. ஸோ டோட்டல் கரண்ட் என்ட்ரிங் எ நோட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் கரண்ட் லீவிங் எ நோட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா. இதில் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த வோல்டேஜஸ் அரவுண்ட் எனி க்ளோஸ் லூப் ஈக்குவல்ஸ் 0 அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பேசிக்காக நம்ம என்னென்ன லாஸ் யூஸ் பண்ணுறோங்கிறது தான். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ அனாலிசிஸ் டெக்னிக்ஸ் அப்படிங்கிறது என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சீரியஸ் ஆர் பேரல் சிம்பிளிஃபிகேஷன். ஸோ ஒரு சர்க்யூட்டை நம்ம நிறைய ரெசிஸ்டர்ஸ் இருக்கு அப்படின்னா வி கேன் சிம்பிளிஃபை யூசிங் சீரியஸ் ஆர் பேரல் சிம்பிளிஃபிகேஷன் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நோடல் அனாலிசிஸ், அதாவது KCL வச்சுட்டு வி வில் ரைட் நோட் வோல்டேஜஸ், அதுலேருந்து நம்ம காம்பனன்ட்ஸ் கண்டுபிடிக்கலாம், அதாவது வேரியபிள்ஸ். ஓகேங்களா? மெஷ் அனாலிசிஸ்னா KVL யூஸ் பண்ணிட்டு we will write the equations in terms of loop currents. அந்த லூப் கரண்ட்ஸ் வச்சு நம்ம கொண்டாடிப்போம். தெவெனின்ஸ் அண்ட் நார்டன்ஸ் தியரம், ஒரு காம்ப்ளெக்ஸான நெட்வொர்க்கை நான் சிம்பிளிஃபை பண்ணணும், ஐ கேன் யூஸ் தெவெனின்ஸ் ஆர் நார்டன்ஸ் தியரம். சூப்பர் பொசிஷன் அப்படிங்கிறப்ப எனக்கு நிறைய சோர்சஸ் இருக்கு அப்படிங்கிறப்ப we can ஸோ ஒவ்வொரு சோர்ஸோட எஃபெக்ட் எப்படி இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்கு we will can use the சூப்பர் பொசிஷன் தியரம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் சால்விங். ஸோ என்ன மாதிரி ஈக்குவேஷன், ஜென்ரலாக லீனியர் ஈக்குவேஷன்ஸாக இருக்கும். இல்லை எனக்கு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் எப்போ இருக்குன்னா, இந்த சர்க்யூட் ஹேஸ் அ கெப்பாசிட்டர்ஸ் ஆர் இண்டக்டர்ஸ், இல்லை சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு அப்படிங்கிற டைமில் பார்த்தீங்கன்னா வி வில் ஹேவ் அ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் அபவுட் சர்க்யூட் அனாலிசிஸ். ஸோ சர்க்யூட் அனாலிசிஸ் அப்படின்னா ஒரு சர்க்யூட் கொடுத்துட்டாங்கன்னா அதோட வோல்டேஜ், கரண்ட், பவர் கண்டுபிடிக்கிற சர்க்யூட் அனாலிசிஸ். ஸோ இதில் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிற லாஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா ஓம்ஸ் லா, கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா, கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா, இந்த ரெண்டு தான் நம்ம பார்த்தீங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ டெக்னிக்ஸ், அனாலிசிஸ் பண்ணுற டெக்னிக்ஸ்னா ஒன்று சீரியஸ் பேரல் சிம்பிளிஃபிகேஷன், நோடல் அனாலிசிஸ், மெஷ் அனாலிசிஸ், எல்லாம் தியரம்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வில் சால்வ் த ஈக்குவேஷன்ஸ். இதுதான் ஜென்ரல் சர்க்யூட் அனாலிசிஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இதில் என்ன டைப்ஸ் ஆஃப் சர்க்யூட் அனாலிசிஸ் இருக்குது அப்படின்னா டிசி அனாலிசிஸ், அதாவது ஒரு நம்ம கொடுத்துருக்க சர்க்யூட் if it have a source which is constant voltage or constant current இருந்துச்சு, and DC analysis. AC analysis இருந்தா it will be having a sinusoidal sources இருக்கும். So mostly it will be a phasors and impedance இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே transient analysisனா ஸோ ஒரு சர்க்யூட்டோட பிஹேவியர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா அது transient. ஸ்டெடி ஸ்டேட் அனாலிசிஸ் அப்படின்னா எப்படி ஒரு சர்க்யூட் பிஹேவ் பண்ணுது செட்டில் டவுன் ஆனதுக்கப்புறம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஸ்டெடி ஸ்டேட் அனாலிசிஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் அபவுட் த ஃபர்ஸ்ட் டாபிக். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.